ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. நான் சாரி ஃபஸ்ட்டு உங்களை எல்லோரும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே இன்றைக்கி வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் வச்சுட்டேன். ஐ எம் ரியலி சாரி. உங்கள்கிட்ட என்னால் எதுவும் ஷேர் பண்ண முடியல. நான் ஷேர் பண்ணவும் விரும்பலை, ஓகேங்களா? கொஞ்சம் டேஸஸ் எடுக்கும் நான் கண்டினியூஸாக பேக் டு பேக் வீடியோ கொடுக்க. ஆனால் எவ்ரிடே ஒரு வீடியோவாவது நான் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்கர் எஃப்எஃப் இருக்குல்லடா, அதோட பார்ட் 5 பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருப்போம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாமா? இந்த பக்கம் நம்ம ஜிமின் டேக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன கிஃப்ட் கொடுத்தா டேக்கை பிடிக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சேம் ஜேகேவும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டேக்கிட்ட நம்ம ஜிமினை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம டேக்கு ஜிமின் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணணும் இப்படின்ட்டு 3 பேரும் 3 டைரக்ஷனில் யோசிச்சிருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு வீட்டில் ஹோபியாங் அப்படி சொல்கிறாங்க. என்னடா என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஹோபியா, டேக்கு பர்த்டே வருது சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. கிஃப்ட் வாங்க போகணும், வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி வரேன் சொல்லிட்டு நம்ம ஜெகப் தான் அப்படியே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேரும் வந்து காரில் தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஜுவல் ஷாப் தான் போகிறாங்க. என்னடா வாங்கி தர போகிறேன் உனக்கு, எதனா கோல்டு எதாவது வாங்கி தர போறியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்ன வாங்க போகிறா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே பாருங்களேன், டேக்கு என்ன கொடுக்கலாம், ரொம்ப மெமரிஸாக இருக்கணும், என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உன் ஃப்ரெண்டுடா, நீ தானே சூஸ் பண்ணணும் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, அப்படின்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கவா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரேஸ்லெட்டா? அப்படியே அதுவும் வாங்க போகிற சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அதை தாண்டி வேறு எதுவும் கொடுக்குன்னு தோணல, அது கொடுக்கட்டா அப்படி சொல்கிறாங்க. அது கொடுத்தா அவங்க ஹேண்டில் எப்போ போட்டுகிட்டே இருப்பானே, பார்க்க க்யூட்டாக இருக்கும்ல சொல்கிறாங்க. அப்படியே சரி அதே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார்ன்றாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ப்ரேஸ்லெட் இருக்கா சொல்கிறாங்க. இருக்கே அப்படி சொல்லிட்டு அவங்க நிறைய எடுத்து காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் கூட மேக் பண்ணி தரோம் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மேக் பண்ணி தரோம் சொல்கிறாங்க. இப்போ அதுலேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆல்ரெடி எழுதான் இருக்குது ப்ரேஸ்லெட்டில், பக்கத்தில் வந்துட்டு இன்ஸ்டால் மட்டும் நாங்கள் மேக் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெகப் கேட்குறாங்க, எதுக்கு இன்ஸ்டால்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹேங், நானும் டேவும் அதில் வந்துட்டு எப்போதும் அவங்க இன்ஸ்டால் பார்க்குறப்போ டேக்கு என் ஞாபகம் வரும்ல அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. இப்போ அதில் வந்துட்டு J&V அப்படின்னு அழகாக வந்துட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப்னு எழுதி தான் பக்கத்தில் J&Vன்னு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, இதை பேக் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெகப் தான் கால் வருது. டக்குன்னு ஜெகப் வந்துட்டு வெளில இருடா சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இந்த கேப்பில் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கண்ணா, இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இங்கே லவ்வுக்கான அந்த ப்ரேஸ்லெட் இருக்கா சொல்கிறாங்க. இருக்கே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை தெரியாமல் வாங்கன்னு நினைக்கிறதா சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதில் எல்லாமே லவ்க்கானது தான் சொல்கிறாங்க. இதில் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் இதுலேயும் இன்ஷியல் மேக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு லவ்க்கான ப்ரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு அதில் J&Jன்னு போடுங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணி தராங்க. இதை சீக்கிரட்டாக கொடுங்க சொல்லிட்டு அவர் சீக்கிரட்டாக அதை வாங்கி பில் போட்டு வச்சுக்கிறாரு. டேக்கு வாங்கினதை மட்டும் ஓப்பன் எடுத்துக்கிட்டு வெளில வராரு. நான் பில் போட்டேன், நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போகலாம். இங்கே பாரு இன்றைக்கி வீக்கெண்டு, எப்படி நீ வந்துட்டு நாளைக்கு தானே கொடுக்க போகிறா சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி 12 o'clockலாம் டேவோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது, அப்போயே போகணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி போவோம், அவனோட இங்கே பாரு அவன் ஹாஸ்டலில் இருக்கான், அதெல்லாம் போகக்கூடாது, அப்பா திட்டுவாங்க சொல்கிறாங்க. நான் போயே ஆகணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணாங்க பாரு, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்களா சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டே, இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்டலில் நம்ம டேவை வந்துட்டு ஜேகே வந்துட்டு வெளில கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஃபுல் டே வந்துட்டு டேக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்துருப்பாரு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நிறைய விஷயங்கள், ஃபுட்டு, அப்புறம் வெளில சுற்றிட்டு எங்கெல்லாம் டேக்கு பிடிக்குமோ அங்கே எல்லா பிளேஸும் கூட்டிகிட்டு சுற்றிருக்காரு. அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிருப்பாங்க. ஏன்னா டே கூட ஜங்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே வந்துட்டாங்க. இவங்களாம் நைட்டு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு கேட்கலாம் வாங்கி ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இங்கே ஜிமின் தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க, பாரு ஜிமின் அடிச்சிடுவேன், என்ன அந்த மாதிரி போகிற பழக்கம் தப்பு, அதுவும் நைட்டு 12 o'clock போவியாங்க சொல்கிறாங்க. அவனோட காலேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுவும் டேயோட பர்த்டேக்காக. அங்கே பாரு நாளைக்கு அவன் இருக்கும், நாளைக்கு அங்கே தானே இருப்பான், பர்த்டே வந்து நைட்டு தானே ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கெல்லாம் பர்த்டே இருக்குது, நாளைக்கு போய்ட்டு கொடுத்துக்க சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம்மா 12 o'clock கொடுக்குறோம் சொல்கிறாங்க. 12 o'clock கொடுக்கணும், என்னடா இப்போ அடம் பிடிக்கிற வரும் அப்பா சொல்கிற மாதிரி ரொம்ப நான் செல்லம் கொடுத்துட்டேன் அவனுக்கு சொல்லிட்டு ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. போங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு சோஃபாவில் உட்காந்து கோச்சில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வராங்க. என்னாச்சு இரண்டமே ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. சின்ன யாங் சொல்கிறாங்க. சின்ன யாங் தான். என்னாச்சு சின்ன யாங்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. அம்மா என்னை வந்துட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. டேவோட பர்த்டே சொல்கிறாங்க. எப்போ சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன, நாளைக்கு போய்ட்டு விஷ் பண்ண, நாளைக்கு காலேஜ் இருக்கிறதா போ அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, நைட்டே விஷ் பண்ணணும் சொல்கிறாங்க. சரி ஃபோனில் விஷ் பண்ண சொல்கிறாங்க.
போங்க அப்போ உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க சின்ன. அங்கே பாருங்க ஹேங் ப்ளீஸ் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லு சின்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு விளையாடாத, 12 o'clockலாம் போகக்கூடாதுடா, தப்புடா, வெளில போகிறது சேஃபில் சொல்கிறாங்க. அம்மா நான் தனியாக போகலாமா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டிரைவர் அங்கிள் சொல்கிறாங்க. என்ன டிரைவர் அங்கிளா, டே அவர் காரை வந்து விட்டுட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய்ட்டு வரா சொல்லிட்டாரும்பா. ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணுறாரு. யார்கிட்டனா ஜெகோப்போட தான். ஜெகோப்போட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காருங்க. பாரு காலைல தான் கூப்பிட்டேன், ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டேன், அகைன் எதனா டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படியே சின்னக்கிட்ட டர்ன் பண்ணுறாரு. என்னாச்சே சொல்லி கேட்குறாங்க. சின்ன ஹயாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்கடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஹாஸ்டலுக்கு வர்றது இதெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது, வேணா ஜெகோப்பை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஹேங் நான் ஒன்றும் போக மாட்டேன், அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவன் போட்டு நான் ஏன் போகணும் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் யாரும் என் கூட வர மாட்டீங்களா, சரி அப்போ நான் தனியாக போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன தனியாக போவியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு வெளில அனுப்பவும் மாட்டேன்றீங்க, இவங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி தான் போகிறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு சரி ஓகே உனக்கு என்ன டேக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண அவ்வளோதான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஹோபி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் அப்பா கிட்ட சமாளிச்சுக்கிட்டா நீ போடா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஒரு 11:30 இருக்கும்டா, அப்படியே ரேட் இருக்காரு ரொம்ப க்யூட்டா. இங்கே பாரு நைட்டு அவன் கேட்க கட் பண்ண போகிறான், உனக்கு நீ இருந்தால் அப்படி வந்துட்டு அழகாக ரேட் இருக்கா சொல்கிறாங்க. ஏன் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கா இருப்பான் வீக்கெண்டில் அழகாக ரெடி ஆகிட்டு ஜங்காவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜெகத்தை பார்க்குறாங்க. ஐயோ எவ்வளோ நேரம் பண்ணுறா பாருடே, இங்கே பாருடா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க, 1/2 hour மட்டும்தான்டா, போயிட்டு வந்துடணும்டா வாடா சொல்கிறாங்க. கேட்க கட் பண்ணதுமே ரிட்டன் வந்துடணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மி போயிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிஃப்ட் ஒரு கேட்குறாங்க. அது மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு போகலாம் ஹேங் சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மா தான் ஜிம்மினே பார்த்துருக்காங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. சரி போ பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிம்மா பாய் தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போயிட்டு ஜிம்மோட அம்மா அண்ட் ஜின்னோட சிக்ஸ் லெக்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. பாரு எப்படி ஐஸ் வச்சு ஏமாத்துறானே சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் அண்ட் ஜேகோப் தான் அப்படியே ஜாலியாக வந்து ஹாஸ்டலுக்கு வராங்க. இங்கே காலேஜ் ஹாஸ்டல் தான் வராங்க. ஆமாடா விடுவாங்களா ஹாஸ்டல் உள்ள சொல்கிறாங்க. விடுவாங்க, நான் ஆல்ரெடி நம்ம எண்ணு கிட்ட பேசிட்டேன், எண்ணு வெளில வந்து நிற்பானாமா, அவங்க மேடம் கிட்ட பேசிட்டு வார்டன் கிட்ட அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரணும் மாட்டா நீ சொல்கிறாங்க. உனக்கு டே அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. டே என்னோட சோல்மேட்டில் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு இவ்வளோத்துக்கும் நம்ம டேக்கு தெரியாத ஜிம் இந்த டைம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க நம்ம மூச்சு வரேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஆமாண்டா அந்த மூச்சு சொல்கிறாங்க. அவன் வந்து கேக்கு இது வாங்கிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வருவான், இது நம்மளும் வாங்கியிருக்கோம்ல சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க ஒரு கேக் வாங்கியிருக்காங்க. அங்கே ஜிம்மின் வரும்போது ஒரு கேக் வாங்கிட்டு தான் வர்றது, ஸ்ட்ராபெரி கேக்கு. கரெக்டாக வந்துட்டு இவங்க காலேஜுக்கு உள்ள கார் ட்ராப் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஹாஸ்டல் வந்துட்டு உள்ளே தான் இருக்குது காலேஜ் உள்ள. பார்க்குறாங்க ஜென்னு தான் நின்றுருக்காங்க. என்னும் அப்படி சொல்கிறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க மேடம் பார்க்குறாங்க. யாருப்பா நீ சொன்னது சொல்கிறாங்க. ஆமாம் மேம் இவங்க வந்து கிளாஸ்மேட் தான், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு இனிமேல் இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஓகே மேம் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஜிம்மின் வா சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னடா ஹேங் சொல்கிறாங்க. ஜெகோ பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹாய் ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கே பாரு என்னவோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. இல்லை கேட்க வெட்டினது கொஞ்சம் இவனை நாங்கள் கிளம்பிடுவோம் ஓகே தான் சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹேங் வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம செக்கே வந்துட்டு டே பார்க்குறாங்க. டே ரொம்ப கிட்ட ரெடி ஆகிட்டு என்ன டேன்னு ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஜம்கா ரொம்ப அழகாக இருக்கு, நம்ம ரொம்ப அழகாக இருக்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக இங்கே இவங்க உள்ளே வர ஆல்மோஸ்ட் 11:55 ஆகிடுச்சு. இவங்க டக்குன்னு கேட்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு உள்ளே வராங்க. இப்போ ஜேகே அண்ட் டே ஒரு ரூமில் இருக்காங்க. காய் மெக்கு என்வு ஃபிலிக்ஸ் இவங்களாம் ஒரு ரூமில் இருந்திருப்பாங்க. அந்த ரூம் தான் டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ ஜிம்மி போகிறாங்க உள்ள. நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு ஃபைனலாக சொல்கிறாங்க. இப்போ அவர் ஒரு கேக் வந்து பார்த்துட்டு என்னடா நீ ஒரு கேக்கு சொல்கிறாங்க. ஆமாம் என் டேக்கு நான் கேட்க வாங்க வேண்டாம் வா சொல்கிறாங்க. சரி வை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் அவங்கள அவங்க கேக் வந்து வைக்கிறாங்க. என்னடா ஸ்ட்ராபெரி கேக்கா? ஆமாம் டேக் அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கேக்கை அப்படியே வச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. அம்மா எங்கள் பர்த்டே பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகோப் கேட்குறாங்க. அப்போ ஜெகோப் எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஜிம்மோட அண்ணா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லோரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான் வந்துட்டு அந்த ரூமில் டேவை கூப்பிட்றாங்க. போலமா அந்த ரூமுக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே தான் நம்ம ஜிம்மின் என்ன வந்துட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம ஜெகப்பும் வந்துட்டு இவங்க பின்னாடி ஹைட் ஆகிக்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு இவங்கெல்லாம் கேட்க வந்துட்டு 2 கேக் இருக்குது. ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. வந்துட்டானா என்னோட ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு ஹோபி கூட வந்தது தெரியவே இல்லை. பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஜிம்மின் வந்துட்டு கரெக்டாக கேக் வந்துட்டு கேண்டில்ஸ் ஆன் பண்ண 2 கேக்லேயுமே வந்துட்டு டே பார்க்குறாங்க. இந்த கேக்கு சொல்கிறாங்க. இதுவா அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம என்ன தான் வந்துட்டு ஜிம்மின் பிடிச்சி வெளில எடுக்கிறாங்க. இது இந்த மூச்சு வாங்கிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டே அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக 12 o'clock அந்த அங்கே ஆகுது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஜிம்மின் விஷஸ் தான் இருக்காங்க. பார்க்குறாங்க. கரெக்டாக 12 o'clock அந்த வந்துட்டு அந்த மணி வந்துட்டு அடிச்சுட்டே இருக்க
இப்போது நம்ம ஜிம்மில் வந்துட்டு விஷ் பண்ண டேக் ரொம்ப ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டா. தேங்க்யூடா சொல்கிறாங்க. ஜோ டே ஹாப்பியாக ரே சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டே அப்படி சொல்லிட்டு அவர் அகைன் விஷ் பண்ண நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. ஓ இதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருப்போம் போல சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானே சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஜெகோ வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஹேங் சொல்கிறாங்க. அப்படி டர்ன் பண்ணுறாங்க. ஹேங் நீங்கள் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னோட தம்பி தான் ரொம்ப பிடிவாத காரணாச்சே, கூட்டிகிட்டு போங்க. நான் என்னடா வந்துட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தான். அதனால் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறாங்க. இவங்க சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இப்போ தான் ஜிம்மில் வந்து ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹேங் இது வந்துட்டு ஜங்குக்கு உங்களுக்கு இவங்க எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிட்டேன். இவங்க வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லலை. இப்போ வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஹாய் ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ கேக்கு கட் பண்ணிட்டீங்களா, என்ன டைம் ஆகுது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டேட்டி உனக்காக நான் வாங்கின ஸ்ட்ராபெரி கேக் சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு நம்ம டேவோட முகத்தில் வந்து ஃபீட் பண்ணி விடா. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ மச்சி அப்படி சொல்கிறாங்க. ஓகே டேட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ கேக்கை கட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜங்கு தான் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்காவும் நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெமின் வந்துட்டு ஒரு கேக் பீஸை கட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஜெகோப்பு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜெகோப் கேட்குறாங்க போகலாமா சொல்கிறாங்க. என் உடம்பு ஒரு கொஞ்சம் நிமிஷம் மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு டே இந்த அப்படி சொல்லிட்டு என் பர்த்டே கிஃப்ட் உனக்கு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க, வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமினும் நம்ம டே வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து டேக்கு கொடுக்குறாங்க. பட்டே ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஜிமின் இவ்வளோ தூரம் இதுக்காக வந்திருக்க சொல்கிறாங்க. அப்பா திட்டல சொல்கிறாங்க. ஜெகப் சொல்கிறாங்க அவன் அவ்வளோ தூரம் அடம் பண்ணிட்டான்டா. அம்மா கிட்ட சின்னக்கிட்ட என்கிட்ட எல்லாரையும் ஒரு வழி பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நான் டேவோட பர்த்டே இப்போ நைட்டு 12 விஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா சரி வழி எல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சீக்கிரம் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க. ஜிம்மிக்கிட்ட எப்படி பேசுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹோபியா சொல்கிறாங்க. இப்போ ஹோபிக்கு கரெக்டாக ஒரு காலம் வருது இருங்க வந்துட சொல்லிட்டு வெளில வராங்க. ஹலோ அப்பா சொல்கிறாங்க. ஜெகோப் அங்கே பாரு நீ போயிட்டு 1/2 hour ஆயிடுச்சு எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிளம்பிட்டு அவ்வளோ தான் சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் வந்துட்டு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. எங்கள் நம்ம டே தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அதுவும் பேசலான்னு வரும்போது கரெக்டாக ஜெகப்பில் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க கிளம்பு சொல்கிறாங்க. ஹேங் அது வந்துட்டு சொல்கிறாங்க பாரு எதனா நாளைக்கு பேசிக்கோ, நாளைக்கு எல்லாம் இவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க காலேஜில், நாளைக்கு எல்லாம் பேசிக்கோ, எவ்வளோ நாள் பேசிக்கோ, தயவு செஞ்சு கிளம்பிட்டு அப்பா கோவப்படுறதுக்கு மட்டும் போயிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு வழி இல்லாமல் சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்காகவே அப்படி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதே புரியல, ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்படியே கிளம்பி இவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு என்ன தான் வந்துட்டு கேட் வரைக்கும் விட்டு வந்து விட்டுறாரு. போயிட்டு வாடா சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோ போய்ட்டு கார் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசணும்னு கோவமாக சொல்கிறாங்க. அச்சோ அப்போலாம் இல்லை நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு காண்றாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் டே வரியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா பேசணும்னு சொல்கிறாங்க. நீ வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு 2 பேரும் வராங்க. மற்ற எல்லாரும் கேக்கை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய கேக் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ம டே வந்து வெளில வராங்க. எப்படின்னா காலேஜ் அந்த ஹாஸ்டலோட வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே வராங்க. வந்துட்டு இப்போ உட்காடுறாங்க. என்ன ஜங்குக்கா சொல்கிறாங்க. டே அது வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ எப்படி எடுத்துக்க போகிறது தெரியல, உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் ஹைட் பண்ணதே இல்லையா. இப்போ அதை ஹாப்பியாக சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னன்னா இப்போ நான் அவன் என்ன இருந்தால் நான் சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அவங்க காண்றாங்க. இங்கே பாருட்டே உனக்கு ரொம்ப நிறைய தேங்க்ஸ் பண்ணணும் நான் சொல்கிறாங்க. தேங்க்ஸா எதுக்கு, தேங்க்ஸ் சொல்லணும் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னை அடிச்சுக்கோ அதுக்கு முன்னே சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரி சொல்லுன்றாங்க. இப்போது நம்ம டே நினைக்கிறாங்க நான் ஜிம்முக்கிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் ஜவுக்கா கிட்ட சொல்லிக்கலாம். ஏன்னா நான் ஜிம்முக்கிட்டே சொல்லாதப்போ ஜவுக்கா கிட்ட எப்படி சொல்கிறது சொல்லிட்டு நம்ம டே நினைக்க இங்கே ஜவுக்கு வந்துட்டு பாரு டே எனக்கு என் லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் நான் கொடுத்துருக்க டே, நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு வந்துட்டு நீ வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி என் லைஃப்பில் வந்து ஒரு கார்டு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, ஒரு பிரதராக, எனக்கு ஃபேமிலியாக நீயே சொன்னேன் நான் உன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எனக்கு அதை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. அளவுக்குலாம் என்னை யாரும் இந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்துட்டதே இல்லை. நான் எப்படி இருக்கணும் அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இல்லைடா நான் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே நீ என் கூட இருக்குது, இப்போ ஹாப்பியாக ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணுறாரு. அதை முன்னாடி விஷ் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு அவர். நான் அவங்ககிட்ட எதுவும் வரைக்கும் ஹைட் பண்ணதில்லை, அப்படி ஹைட் பண்ணனா ஒரு ரீசனோட தான் ஹைட் பண்ணியிருப்பேன் சரியா சொல்கிறாங்க. கோவப்படக்கூடாது சொல்கிறாங்க. நான் என்ன கோவப்பட போகிறேன் அப்படின்னு சார் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க சொல்கிறீங்களா சொல்லிட்டு நம்ம டே கேட்க இப்போ அங்கே வந்துட்டு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே, இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் இப்போ அவன் பக்கத்தில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஒரு மாதிரி இருக்குது டே அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லு என்னன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. இங்கே பாரு என் லைஃப்பில் ஒரு பர்சன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொன்னால ஒன் டே சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னேன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒன் டே நீ ரொம்ப அழுத, என் லைஃப்பில் யாருமே இல்லை, என்னோடய லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இல்லை சொல்லிட்டு நீ சொன்னேன். நான் இப்போ சொன்னேன் கண்டிப்பாக உன் லைஃப்பில் எல்லாமே எல்லாம் லவ் கேர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க, உன்னோட அம்மா மாதிரி அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போது அதுக்கு
அப்போ இந்த என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒரு பர்சன் நான் மீட் பண்ணிட்டேன் டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் பார்க்குறாரு அவரு. ஜங்குக்கா என்ன சொல்கிறா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்சனை. அவங்க நீ சொன்ன மாதிரி டே நீ சொன்னதை விடவும் நான் நினச்சதை விடவும் என் மேலே ரொம்ப லவ்வாக ரொம்ப கேராக நான் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். என்னை என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு நான் எப்படி இருக்கணும் அப்படியே வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்க. எனக்கு எல்லா லவ் கேரையும் கொடுக்க அப்படி இருக்கிறதுக்கு என்ன அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்குறாங்க. ஏதோ அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து சொல்லும்போது டேயா சொல்ல இருக்கான்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அங்கே பாரு அழாத சொல்ல யார் என்னோட ஜங்கா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சன் வந்திருக்காங்களா எனக்கு தெரியாமல் அது யார் என்கிட்ட ஏன் சொல்லலை இவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இது நடக்குது சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸாக தான் அது உன்னால் மட்டும்தான் டே எல்லாமே லைஃப்பில் வந்துச்சு. நீ எனக்கு ஒரு லக்கி சாம் டே. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனிச்சு. எனக்கு அதை நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீ சொல்லு ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் தான் அவங்க. நீ வந்ததுனால தான் அவங்க என் லைஃப்பில் வந்தாங்க. உனக்கு எல்லா விதத்துலையுமே தேங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. தேங்க்ஸ் பண்ணால் அடிச்சிடுவாங்க நகைன்னு சொல்லு. அந்த பர்சன் யார் நான் அவங்கள பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோட ஜங்குக்காவை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டவங்க என் ஜங்குக்கா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க லைஃப்பில் வந்திருக்காங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாவா சொல்ல சீக்கிரம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப கேட்குறாங்க. அப்புறம் ஜங்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உன்னோட சோல்மேட் சொல்கிறாங்க. டேக்கு ஒன்றும் புரியல. ஜங்குக்கா என்ன சொல்கிறாங்க உன்னோட சோல்மேட் ஜிமின் சொல்கிறாங்க. அவருக்கு டேக்கு அப்படியே ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாரு ஜங்குக்கா விளையாடுத சொல்லு யார் ரியலாக சொல்லு யார் அந்த பர்சன் சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நீ ஷாக்காகனு தெரியும். ஏன்னா நானும் ஜிமினும் ஸ்டார்டிங்கில் அப்படி அந்த மாதிரி இருந்தோம். 2 பேரும் சரியாக பேசிக்காம மறைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தோம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும் டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கல்லா டியோஸாக வந்துட்டுருக்கு. அப்படியே வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறாரு. இங்கே பாரு ஜங்குக்கா தெளிவாக சொல்லலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு டே எனக்கு ஜிமின் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டே. எனக்கு ஸ்டார்டிங்கில் நீ சொன்னியா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினேன். என்கிட்ட வந்துட்டு சரியாக பேசியா நீ சொன்னேன் அவனுக்கு ரகடாக இருந்தால் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொன்னியா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்காது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு என்ன தெரியல எனக்கு அவனை பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிச்சு. உங்கள்கிட்ட ரொம்ப கேரிங்காக லவ்வாக இருந்தானா எல்லாருக்கிட்டையும் அட்டாச் ஆகிட்டான். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நீ பார்க்குறல அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் அவனை தெரியும் ஒன்றை தவிர. ஆனால் அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். எல்லாருக்கும் அவன் மேலே லவ் கேர் அப்படி. ஏன்னா எல்லோரும் நல்லா பார்த்துப்பான். ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப அழகாக பேசுவானா. அவனுக்கு யார் தான் அவனுக்கு பிடிக்காது யாருக்கு தான் அவனுக்கு பிடிக்காது சொல்லி எனக்கு அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு அவனை பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவனுக்கு நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒன் டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே டே அன்னைக்கு என்னோட சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் எப்படி மீட் பண்ணாங்க அவரே வந்து எப்படி பேசினார் அவர் எப்படி லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணார் அவர் எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணார் நம்ம ஜிமினை வந்து ஜங்கு வந்துட்டு சொல்ல நம்ம ஜங்கு வந்து டேக்கிட்ட சொல்லுவார். டேக்கு பயங்கர டேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு மாதிரி இருக்கா. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் டே உண்மைதான். எனக்கு என்னோடய ஜிமினை அவ்வளோ பிடிக்கும் டே எனக்கு சொல்கிறது நான் அப்படி சொல்லக்கூடாது என்னோடய ஜிமின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறாங்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என்னோடய ஒய்ஃப் என்னோடய அம்மா எனக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே இருக்க போகிறது எனக்கு ஃபேமிலி. எனக்கு சம்டைம்ஸ் தோணும் தெரியுமா டே எனக்கு ஜிமின் என் கூடவே இருந்துடக்கூடாதா வீட்டுக்கே போகாமல் என் கூட அப்படியே இருந்துடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு தோணும் தெரியுமா. எனக்கு அவன் அவ்வளோ லவ் கொடுக்குறான் டே நான் அப்படி நல்லா பார்த்துக்குறான். என்னடா இப்படி ஒரு பர்சன் சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. எனக்கு இப்படி ஒரு பர்சனா அப்படி சொல்லிட்டு மாதிரி எனக்கு இருக்கும் சொல்லுவான். உன்னை அப்படி பார்த்துப்பேன் ஜங்குக்கா உன் கூட இப்படி இருப்பா சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் சேடாக இருந்தால் கூட அவனை தாங்கிக்க முடியாது தெரியுமா. என் மேலே நீ தான் கோவப்படுவல என் மேலே என்ன ஜங்குக்கா அப்படி பண்ணுற தப்பு பண்ணக்கூடாது எப்படி வான் பண்ணுவேன் சேம் அப்படி தான். அவன் ஒரு மாதிரி ஒரு அம்மா மாதிரி என்னை வந்து கண்டிப்பான் இப்படி பண்ணக்கூடாது ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற அந்த மாதிரி பண்ணாதான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ட கூட அப்படியே ரொம்ப அழுதுருவான். அவனால் தாங்கிக்க முடியாது எனக்கு என்ன அவனா அப்படி சொல்லிட்டு யாருக்காகவும் என்னை விட்டே கொடுக்க மாட்டான் தெரியுமா. அவனுக்கு தெரியல அவனோட அப்பா நான் அவன் எப்படி பயப்படுறான்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறான் என்கிட்ட என் அப்பாவே வேணான்னு சொன்னால் கூட நான் உன் கூட வந்துடும் ஜங்குக்கா இப்போ நீ எப்படி இருக்கியோ உன் ஹேண்டை பிடிச்சிட்டு உன் கூட அப்படியே வந்துடும் சொல்லுவான் தெரியுமா. என்னோட ஜிம்முக்கு எவ்வளோ அவ்வளோ கேர் இருக்குது தெரியுமா. இது எல்லாத்துக்கும் நீ தான் டே ரீசன் ரொம்ப தேங்க்ஸ் டே சொல்லிட்டு நம்ம டேவை போய் ஜங்கு ஹக் பண்ண டேக்கு அப்படியே ஹார்ட் ஒரு மாதிரி எப்படி உடஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீ ஜிமினை லவ் பண்ணுறியா ஜங்குக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா ஏன் லவ் பண்ணக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்லுவேன் நான் நிறைய லவ்வுக்கு டிசர்வ் ஆன பாசன்னு சொல்லிட்டு என்னோட ஜிமின் கூட சொல்லுவான் நான் நிறைய லவ்வுக்கு டிசர்வ் ஆன பாசன் அப்படி சொல்லிட்டு அது நம்ம எல்லா லவ்வும் எனக்கு உனக்கு மட்டுமே கொடுப்பேன் ஜங்குக்கா நீ ஹாப்பியாக இருக்கணும் உனக்கு நான் போதாதா நான் மட்டும் இருக்கேன் உனக்கு எல்லாமே நான் இருப்பேனே அப்படி சொல்லுவான் தெரியுமா. எனக்கு என்னோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நான் பார்க்கவே கூட நினச்சேன் என்னோட அம்மாட்ட எப்படி போகிறதுன்னு நினச்சேன். என்னோட அம்மா முன்னாடியே வந்துட்டு என்னை ஹக் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா. எனக்கு அந்த டைமில் தோணுச்சு
என்னோடய அம்மாவும் என்கிட்ட வந்துட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக என்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா ஜங்கு ஜிமின் டே அப்படி சொல்லிட்டேன். நம்ம நம்ம ஜங்கு சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னை ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறான், என்னை விட அதிகமாக கூட தோணும், எனக்கு அவ்வளோ லவ் என் மேலே, அவ்வளோ கேரு, நம்மளுக்கு வந்துட்டு நான் சாப்பிட நான் தூங்கினேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவான். என்னை நினச்சி நான் நினைப்பேன், எனக்கு என்ன நினச்சலாம் அப்படின்னு ஒரி பண்ண யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டைம் நீ ஒரு ஃப்ரெண்டா, அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பார்ட்னருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல டே அப்படி சொல்கிறாங்க. டேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்க. அப்போ நான் வந்துட்டு இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டான ஜிமினுக்கு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான் தெரியுமா, நான் தான் அவனுக்கு எல்லாமே அப்படிலாம் சொல்லுவான். ஜங்குக்கா ஏன் அழறா இப்படி இருக்கா சொல்லிட்டு அப்படி கேட்பான் தெரியுமா. அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த நிமிஷம் அப்படி செத்து போயிடலாம்னு கொடுத்தோன்னு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. டேக்கர் மாதிரி ஜங்குக்கான்றாங்க. ஆமாம், எனக்கு நான் ஆசைப்பட்ட மொத்த லவ்வையும் கொஞ்சம் டேஸ் தான் அப்படி எனக்கு என்னோட ஜிமின் அள்ளி கொடுத்துட்டான் எல்லாத்தையும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, இவ்வளோ லவ் கிடைக்கும், இவ்வளோ கேர் கிடைக்கும், என்ன ஒரு பர்சன் இவ்வளோலாம் வந்துட்டு அப்படியே இவ்வளோ பியூராக லவ் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படி இருக்குது தெரியுமா. இப்போ கூட பாரு ஹேங் இருந்தனால என்னால் ஜிம்மிட்ட சரியாக பேச முடியல, ஜிம்னாடி என்கிட்ட சரியாக பேச முடியல. இன்றைக்கி முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ண தான் நினச்சேன். ஆனால் பாரு ஏங்க இருந்தாங்களா ஜிம்மின் வேறு அப்பா வேறு, அவங்க அப்பா கால் பண்ணாங்களா சீக்கிரமே போயிட்டான். என்கிட்ட பேச முடியாமல் சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோட ஜிம்மிட்ட பேச முடியாத சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அவனோட பாட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஜிம்மினுக்கு உன்னால் ரொம்ப பிடிக்கும் டே, எனக்கு சேம் அப்படி தான். எங்கள் 2 பேர் லைஃப்லையும் நீ தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. எங்கள் 2 பேருக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பெஸ்ட்டு சோல்னா அது நீ தான். எங்கள் லைஃப்பில் ரொம்ப நீ வந்துட்டு எப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பர்சன். உன்னை நாங்கள் எதுக்காகவே வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் ஹைட் பண்ண நினைக்கவே இல்லை, இது ஒரு ரீசனால தான். உனக்கு தெரியுமா ஜிம்னோட அப்பா பற்றி எப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல டே எதுவுமே சொல்லாமா அப்படியே மைண்டில் பல யோசனை ஓடிட்டுருக்கா. இவ்வளோ டேஸ் அவங்க இருந்தது எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க லவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன நடந்துருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஜங்குக்கா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஒரு டே சொல்லவே கண்ட்ரோல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அது வாட்டே எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லாட்டே எனக்கு பயமாக இருக்குது. எங்கே நான் சொல்லி என்னோட இது எப்படி விட காலேஜில் எதுவும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டா கூட என்னோட ஜிம்மினை என்கிட்ட யாரை பிரிச்சுடுவாங்களோ, ஜிம்மினோட அப்பா என்கிட்ட பிரிச்சுடுவாங்களோ எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்கே என்னோட ஜிம்மினை என்கிட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குட்டே. என்னோட ஹாப்பினஸை விட என்னோட ஜிம்மினை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவன் என்னோட போயிடக்கூடாதுல்ல, அந்த ரீசனால தான் உங்ககிட்ட கூட சொல்லலை. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான சரியான டைமே கிடைக்கல. ஏன்னா உனக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிடும்டா. அதனால தான் எனக்கு மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட பயம். என்னோட ஜிம்மினை எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேன். அவன் எனக்கு தான் எல்லாமே, எனக்கு அவன் தான் எனக்கு எல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். சேம் ஜிம்மினும் அப்படி தான், அவன் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர கூட ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்டே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கா. அவன் ஹைட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. தன்னோட லவ் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட லவ் அப்படி சொல்லிட்டு அது நம்மளுக்கு சொந்தமானது இல்லை அப்படி சொல்லிட்டு இன்னொரு பார்க்குறாங்க. அப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜிமின் உங்கள்கிட்ட வேணும்னு மறைக்கலட்டே தப்பாக நினச்சிக்காத, என்னாலே நான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னா அவன் எப்படி ஹர்ட் ஆகும் பயப்படான்னு சொல்லி அதனால தானே என்கிட்ட சொன்னான். உங்கக்கா டேக்கிட்ட என்னால் ஹைட் பண்ண முடியல, நீ சொல்லிடுறியா சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் சொல்லிடுறேன், சரியான டைம் ஒரு நான் சொல்லிடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் நீ தப்பாக நினச்சிக்காத ஜிமினை, என்னையும் சரி தப்பாக நினைக்காத, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே நீ. ஏன்னா எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போன கூட எங்களை தாங்கிக்க முடியாது, உங்கள்கிட்ட ஹைட் பண்ண நாங்கள் ஹைட் பண்ணல ப்ளீஸ் டே புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ஜங்குதிட்டு ஜிமின்கிட்ட நம்ம டேக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்லலாம். டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜிமின் என்ன லவ்லாம் அவனுக்கு வராதா, ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டு தான் நான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. டே நீ ஹாப்பி தானே டே சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்ல ரொம்ப ஹாப்பி தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன் டே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். எனக்கு என்ன என் ஜிமின் பக்கத்தில் இருந்து தான் ரொம்ப ஹாப்பி சொல்லிப்பாரு. அவர் ஏன் ஜிமின் சொல்கிறதுனா டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னோட ஜிமினா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஆமாம் என்னோட ஜிமின், உனக்கும் ஜிமின் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு எல்லாமாவே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லாட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு தூங்கலாமா, தூக்கம் வரல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வராங்க. டே அப்படியே வந்து படுத்துறாரு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. அவருக்கு டேஸ் அப்படியே பில்லோஸ் ஃபுல்லாக அப்படியே டேஸாக தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அவருக்கு தாங்கிக்கவே முடியல இந்த வந்துட்டு. அப்போ என்ன லவ் பண்ணவே மாட்டேன், நான் உனக்கு இதை பிடிக்காதா, நான் உனக்கு இன்னும் லவ் டிசர்வ் இல்லையா, நீ ஜங்குக்காக எனக்கு தெரியும் ஜங்குக்கா ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பாவம் சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு மேலே லவ் வந்துட்டு இப்போ தானே பார்த்து ஜங்குக்காக அவன் மேலே உனக்கு லவ் வந்துருச்சா, என்ன உனக்கு அவ்வளோ டேஸாக தெரியுமே, அப்படி இருக்கும்போது ஏன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இல்லையா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் தான் உங்கள்கிட்ட சரியாக கன்ஃபியூஸ் பண்ணலையா, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. டே ரொம்ப அழகாங்க, அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ரொம்ப டேஸ் பாராட்டி இருக்குது, சொல்லவே முடியாமல் என்னோடய லவ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு செத்து போச்சு என்னோடய லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க.
பாரு ஒரு லவ் வந்துட்டு சொல்லிட்டு கூட அதுக்கு சொல்லிட்டு அந்த லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆனால் கூட ஹர்ட் ஆகுது. அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஆனால் கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஆனால் சொல்லாமலே இருக்கிற லவ் பக்கத்துலேயே பெஸ்ட்டு ஃப்ரெண்டை லவ் பண்ணிவிட்டு இப்படி சொல்லவே முடியாமல் இனிமேல் சொல்லவும் கூடாத ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப அழகாங்க. அப்படின்னா எனக்கு இல்லையா ஜிமினி ஜமுக்காவுக்கு சொந்தமான பர்சனா, ஜமுக்காவோட பாய் ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு ரொம்ப அழகாங்க. வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே வந்துட்டு பில்லர்ஸ்லாம் பேச வச்சுட்டு அப்படியே டேஸ்ட் பாராட்டி இருக்காங்க. அப்போ நான் இவ்வளோ நாள் நான் கண்ட கனவு, நான் நினச்சது எல்லாமே, நான் உனக்காக தானே இங்கே வந்தேன், உனக்காக மட்டும்தானே இவ்வளோ தூரம் வந்தேன், எல்லாரையும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமே போகணும், போய்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்க கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் அப்படின்னு நினச்சினேன். அது எல்லாமே ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக டேக்கிட்ட சொல்லிட்டு அவர் நல்லா தூங்குறாரு. இந்த பக்கம் டேக்கு தூக்கமே வரல. அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தண்ணி திருவிட்டு பயங்கரமாக அழுறாரு. கத்தி அழுதுட்டு இருக்காரு. எனக்கு எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேனே என்னோடய லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு பாய் ஃப்ரெண்டாக மாறினா சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுறாங்க. அவருக்கு என்ன பதில் பேசக்கூட சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஜங்குக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவனோட ஹாப்பினஸை கிடைக்கக்கூடாது, நீ தானே சொல்லிட்டே அவனுக்கு ஒரு பர்சன் நல்லா வருவாங்க, அவனை பார்த்துக்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒன்னாலேயே தான் அவனுக்கு ஒரு பர்சன் கிடைச்சிருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும், நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி இதுலேருந்து வெளில வரப்போகிறோம், நம்ம எப்படி ஜிம்னை மறக்க போகிறோம், அவங்க பக்கத்துலேயே இருக்கான், நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணுமா, நான் காலேஜ் வந்து உடனே சொல்லியிருந்துருக்கணுமா அதை சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையே. என்னோடய இப்போ கொஞ்சம் டேஸ் தானே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுக்கும் எப்படி அந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி சேர்ந்து கொஞ்சம் கோவமே வருது. நான் தான் ரீசன் ஜங்குக்கன் ஜிம்னு சேர்ந்ததுக்கு. இல்லை தப்பாக யோசிக்காதே, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்காத. ஜங்குக்கா பாவம் இல்லை, அவன் லவ் பண்ணுற தப்பு இல்லை, ஏன் இப்போ யோசிக்கிறேன். உனக்கு ஜங்குக்காவுக்கு ஜிம்னுக்கு ஒன்றும் பிடிக்கல, ஜங்குக்காவை தான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாங்க எதுவுமே சொல்லாமல். அப்படியே ஜங்கு கொஞ்சம் வந்து அப்படி படுத்துறாங்க. ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அப்படியே வந்து படுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எந்திரிக்கிறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ளஃபியாக இருக்குது. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, என்னாச்சு உன் ஃபேஸ் ஏன் இருக்கு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க, நல்லா தூங்கலையா நைட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. உங்க பாரு போயிட்டு கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. வாம் வாட்டரில் குடி நல்லா ஆகிடும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. அவருக்கு நைட்டு நடந்ததுலாம் ஞாபகம் வருது. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னோட லவ்வர் இல்லை, உன்னோட லவ் கிடையாது, அவன் வந்துட்டு ஜங்குக்கோட லவ் புரிஞ்சுக்கோட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு வெளில வராரு. இங்கே ஜங்கு தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி பர்த்டே, நேற்று விஷ் பண்ணாலும் இன்றைக்கும் விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லாமா தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே ரெடி ஆகுறாங்க காலேஜுக்கு. ஜங்கு எல்லோரும் இப்போ இன்றைக்கி ஒரே டைமில் தான் வராங்க. இங்கே நம்ம ஜிம்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் வராங்க. நேற்று ஜங்காவட்ட நேற்று பேச முடியல பார்க்க முடியல சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக வந்துட்டு இருக்காரு. இங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்டு கிளாஸில் உட்காராங்க. இன்றைக்கி ஜிம் தான் ரைட்டாக வராங்க. வந்துட்டு என்ன எனக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் மோச்சு போயிடறாங்க வந்துட்டோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உள்ள ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய் சொல்லலாம். பார்க்குறாங்க. லைட்டாக ஒரு ஸ்மைலு, ஒரு பெயின் கலந்த ஒரு ஸ்மைலு அப்படி பார்க்குறாங்க. என்னாச்சு உன் ஃபேஸ் எப்படி இருக்கா சொல்கிற மாதிரி ஜிம்முக்கிட்ட வராங்க. அவர் ஹேண்டை போய் அவர் போய் சீக்ஸோட டச் பண்ணலான்னு வர. கொஞ்சம் தள்ளி போயிடறாங்க. ஒரு மாதிரி இருக்கு ஜிம்முக்கு. என்னாச்சு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. போயிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி இருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் அவங்ககிட்ட அப்படி பேசுகிறா சொல்லிட்டு செக்க கேட்குறாங்க மெதுவாக. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. இன்னும் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான். அவரோட ஃபேமிலி மிஸ் பண்ணுறான் போல, பர்த்டே இல்லை ஃபேமிலி கூட இல்லை சொல்லிட்டு மிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை நீ அப்படி உட்கார சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம் போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜிம் ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறாங்க. அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கு டக்குன்னு போயிட்டாரா, இவர் இந்த மாதிரி பண்ணது என்ன பண்ணுறாரா. நம்ம ஜங்கு பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கான்றாங்க. நீங்கள் ஏன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் வந்து பக்கத்தை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நம்ம ஜங்கு போய்ட்டு ஜிம்முக்கு பார்த்து உட்காராங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களோட பேருக்கு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முன்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு பிரேக் ஹவர் தான் ஆகுது. ஜிம்மின் வந்துட்டு யார்கிட்ட பேசல அமைதியாக இருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அவங்க வீட்டை மிஸ் பண்ணுறாங்க போல, அப்படி இருக்கான்னு சொல்லி மட்டும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அதில் ஜிம்மில் கூட்டிகிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு ரெண்டு பேரும் அந்த ஒரு பேக் யார்ட் இருக்கும், அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கா டேக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. அதுவா அவன் வீட்டை நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருப்பான் போல், நைட்லேருந்தே
இப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கான்றாங்க. நான் நம்ம விஷயத்த சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. என்ன நீ சொல்லிட்டியா? இருக்கு ஆமாம் நான் சொல்லிட்டேன். நம்ம எதுக்கு எவிடன்ஸ் தான் ஹைட் பண்ண முடியும், நம்ம டே தானே, அதனால நான் சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் டேயை மாறி இருக்கா சொல்கிறாங்க. அவனோட பர்சனல் இஷ்யூ போல், அவனோட ஃபேமிலி நினச்சி அப்படி இருப்பான், சரியாயிடும் சொல்கிறாங்க. அவன் ஒவ்வொரு டைம் பர்த்டேக்கு அப்போ அப்படி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணானா அந்த மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி வந்துட்டு ஜங்குக்கா அவங்கள ஹேண்டை காட்டுறேன்னு சொல்கிறாங்க. என்ன வேணும், என்னதுக்கு ஹேண்டை காட்டணும்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஹேண்டை காட்ட முடியாது சொல்கிறாங்க. ஐயோ நான் சும்மா சொன்னேன், எங்கள் அவரு ஹேண்ட் வந்து காட்டுறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஜங்குக்காக நான் உனக்கு வாங்கியிருக்க சொல்கிறாங்க. உன்னோட ஜங்குக்காக என்ன வாங்கினா சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஜேன் போட்டு லவ் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. பிரேஸ்லெட் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது உனக்காக நான் வாங்கினேன் சொல்கிறாங்க. எனக்காகவா? எப்போ சொல்கிறாங்க. நேற்று டேட்டேக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்க போகிறேன்னா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவனுக்கு இதே மாதிரி தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்காக லவ்க்காக. ஆனால் நான் உன்ன மாதிரி ரொம்ப மெமரிஸாக வாங்கலை. ஏன்னா நீ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கி கொடுத்தா நான் அப்படி வாங்கி தர முடியல சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. இது போட்டுணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ யாராவது கேட்டால் ஜங்குக்கு அப்படின்னு இனிஷியல் சொல்லிவிட்டு நீ என்னோட இனிஷியல் யார்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கே சொல்கிறாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நான் ஜிம்மில் நான் போட்டு விடுவா சொல்கிறாங்க. போட்டு விட சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டு அப்படியே ஒரு ஹேண்ட் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கா, நீ டேக்கிட்ட ஃபைனலாக சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா. டேட்டே இருக்கானா, அவன் ரொம்ப சேடாக இருக்கான், அதான் எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. சரியாயிடுவான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் லிஃப்ட் பற்றி சாஃப்டாக கிஸ் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா, நீ லைஃப்பில் வந்து தான்டா என்னோட பெரிய பெரிய கிஃப்ட்டுடா நீ சொல்லிட்டு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா, நீ கிஃப்ட்லாம் வாங்கணுன்னே இல்லை ஓகேவா, நீ தான் பெரிய கிஃப்டாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நீ என்னோட அதை விட பெரிய கிஃப்ட் ஆச்சு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் படி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா எப்போவுமே இதே மாதிரி உன் கூட நான் இருக்கணும், நீ என் கூட இப்படியே இருக்கணும், நம்மளுக்குள்ளே யாருமே வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் சொல்ல. இங்கே ஒரு பர்சனுக்கு அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கும். நிற்காம உங்களுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படி தானே சொல்கிறாங்க. வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. அப்படி இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். பை, டேக் கேர்.